ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் டேஸ்டான ஜூஸியான அதுவும் மொறுமொறுப்பான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்றுங்க. அதுவும் ஸ்வீட் ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு கப் அளவு மைதா மாவு போட்டுக்கிறேங்க. இந்த ஸ்வீட்டு மைதா மாவில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. கோதுமை மாவில் கூட செய்யலாம், அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கடையில் விற்கிற இந்த ஸ்வீட்டு மைதா மாவில் தாங்க செஞ்சுருப்பாங்க, அதனால் அதே மாதிரி செய்யலாம். ஒரு கப் அளவு மைதா மாவு, ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில், 3 சொட்டு அளவு ஃபுட் கலர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஊற்றிக்கிங்க. இல்லது 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளில் கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி அதிகமாக சேர்க்காம இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கிறோம். ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்ததுக்காக 1/2 கப் அளவு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரையை விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருங்க. இதில் கம்பிப்பதம் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பு வரும். அந்த டைமில் நம்ம இறக்கி வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா பிசு பிசுப்பு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 2 ஏலக்காயை தட்டி போட்டுக்கிறோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இது இறக்கி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்த ஒரு கப் மாவுக்கு 5 உருண்டைகள் வந்திருக்கு. இது சப்பாத்தி கட்டையில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக மைதா மாவு தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாதுங்க, திக்னஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்து வச்சுக்குங்க. இதே மாதிரி நான் எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது மைதா மாவு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம தேய்ச்சி வச்ச மாவு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணணுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த மைதா மாவு பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது ஒன்று மேலே ஒன்று மைதா மாவு பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அடுக்கி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி மைதா மாவு பேஸ்ட்டு போட்டுட்டு இது மேலே நம்ம தேய்ச்சி வச்ச மாவை ஒவ்வொன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்க போகிறோம். நிறைய போட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். நல்லா கட் பண்ணி பொரிச்சு எடுக்கிறப்ப லேயர் லேயராக வந்திருக்கும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு நிறைய மைதா மாவு பேஸ்ட்டு போட்டு அப்ளை பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று அடுக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுருட்டி விட்டுக்குங்க. இது பார்க்குறக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ரொம்பவுமே ஈஸி தாங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்குங்க. அடுத்தது 2 ஓரங்களும் கட் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டேன். சப்பாத்தி கட்டையில் போட்டு நீல வாக்கில் தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. கொஞ்சமாக மைதா மாவு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக திக்னஸ் இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் லேயரெல்லாம் நமக்கு அப்படியே இருக்கும். இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்டு இதை ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். 2 சைடும் திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு. கடையில் விற்கிற மடகு ஸ்வீட் மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் சர்க்கரை பாகில் போட்டு 2 நிமிஷம் மட்டும் திருப்பி விட்டு எடுத்துக்கணுங்க. பாகு ஆறி இருக்கக்கூடாது. பாகு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டு பாகில் போட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டு எடுத்துக்கணுங்க. ரொம்ப நேரம் பாகில் ஊற வச்சிட்டிங்கன்னா வதவதன்னு ஆகிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி பாகில் ஊற வச்சுட்டு எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். இந்த மடகு ஸ்வீட்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிறைய ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.